டாக்டர் எனக்கு மயோபேஷியல் பெயின்ஸ் வந்து அப்பப்போ எனக்கு அஃபெக்ட் பண்ணுது டாக்டர். பட் எனக்கு ஸ்க்ரூட்டினைசிங் பெயின் வந்து இட்ஸ் ஈவன் ஆன் மை விஸ்டம் டூத். அந்த ஏரியாலயும் எனக்கு பெயின் இருக்கு. நான் வந்து என்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற டென்டிஸ்ட்ட பார்த்தேன். ஹி இம்மீடியட்லி செட் இத ரிமூவ் பண்ணுங்க. பட் உங்களோட ரீல் பார்த்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அத ரிமூவ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அது புரியல டாக்டர். திரும்பி ஒரு தடவ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எஸ். ஸோ இப்போது ஒரு முளைக்காத ஒரு விஸ்டம் டீத்து உள்ளே மாட்டிகிட்ருக்கு, இம்பேக்டட் டீத்துன்னு சொல்லுவோம். அந்த டீத்துனால உங்களுக்கு இந்த ஜாப் பெயின்ஸ் வருமானா 100% கிடையாது. பட் அந்த விஸ்டம் டீத் நல்லா வெளியே முளைச்சிடுச்சு, அதில் ஒரு கேவிட்டி இருக்குது அப்படின்னா அந்த பல்லில் வலிக்க சான்ஸ் இருக்குது, அது சுற்றி ரேடியேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் ஜாப் பெயின்ஸ் இந்த மாதிரி ஒரு விஸ்டம் டீத்லேருந்து டைரெக்டாக வராது. ஸோ ஜாப் பெயின்ஸ் இருக்கும்போது நீங்கள் அந்த விஸ்டம் டீத்தை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வலிக்க தான் செய்யும். ஏன்னா மற்ற இடத்துல இருக்கிற பெயின்ஸ் அங்கே ரேடியேட் ஆகும். அதுக்காக அந்த உள்ளே இருக்கிற விஸ்டம் டீத்தை எடுத்தால் இதுக்கு சொல்யூஷனானா கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டாக எலும்புக்குள்ளே இருக்கிற விஸ்டம் டீத்தை எடுக்கிறது ஒரு பெரிய ப்ரொசீஜர். ஸோ வாயை திறந்து வச்சு ரொம்ப நேரம் இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது நமக்கு ஏற்கனவே டைட்டாக இருக்கிற இந்த மசில்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்ட்ரெச் ஆகி அங்கே இருக்கிற ஸ்ட்ரெச் ரிசெப்டர்ஸ் நம்ம பிரெயினுக்கு சிக்னல்ஸ் அனுப்பிச்சு இன்னும் இந்த மசில்ஸ் எல்லாத்தையும் டைட் பண்ணும். ஸோ சாதாரணமாக இருந்த கொஞ்சம் வலி பார்த்தீங்கன்னா இன்னும் தலைவலியாவோ கம்ப்ளீட்டாக ரேடியேட் ஆகி நெக் பெயின் ஷோல்டர் பெயினாவோ மாற சான்ஸ் இருக்குது. ஸோ ரிமெம்பர், உங்களுக்கு ஜாப் பெயின்ஸ் இருக்குது, அதோட சேர்த்து விஸ்டம் டீத் இம்பேக்டடாக இருக்குன்னா கூட விஸ்டம் டீத்தை ரிமூவ் பண்ணுறது சொல்யூஷன் கிடையாது. ஜாப் பெயின்ஸ் எப்போவுமே சுற்றி இருக்கிற மசில்ஸ்லேருந்து தான் வரும். அன்லெஸ் அந்த மோலாரில் ஒரு கேவிட்டி இருக்குன்னா மட்டும் அதை ரிமூவ் பண்ணலாமே ஒழிய மற்றபடி உள்ளே இருக்கிற இம்பேக்டட் மோலாஸை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரிமூவ் பண்ணால் இன்னும் இந்த ப்ராப்ளம் வேர்சன் ஆகும். ஸோ ரிமெம்பர், ரிமூவிங் விஸ்டம் டீத் இஸ் அ பிக் நோ இஃப் யூ ஹேவ் மயோஃபாஷியல் பெயின்ஸ்.